வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. Think about it. Hey traders, greetings for the day. This is Value Traders. We don't trade to live, we live to trade. இந்த வீடியோ வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வீடியோ, அதாவது ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆரல்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு மென்டாலிட்டியாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், என்னதான் ஒரு பேட்டர்ன்ஸ், என்னதான் ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் என்ன நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மைண்ட் செட் இருக்கிற வரைக்கும் தான் அது வந்து ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகும். அந்த ஒரு மைண்ட் செட் இல்லைனா நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே, ஒரு செட்டப் ஃபாலோ பண்ணாலுமே உங்கள் மைண்ட் செட் சரியில்லைனா கண்டிப்பாக அந்த ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து டிசிப்ளின் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் அன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ட்ரை பண்ணும்போது ரியல் மணியில் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்குன்னே ஒரு தனி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வர்ச்சுவல் மணி உங்களுக்கு ஒரு 3 lakhs 5 lakhsே கொடுத்துருவாங்க, மோர் தென் 5 lakhs கூட. ஸோ அந்த மணியில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அந்த வர்ச்சுவல் மணியை வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிறது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான். எடுக்கிற ஒரு ட்ரேடுமே வந்து ப்ராஃபிட்டாக இருக்க போகிறது இல்லை. இப்போ எவ்வளோ தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எடுத்தாலுமே அவங்க கண்டிப்பாக ஒரு 5 ட்ரேடில் பண்ணும்போது தான் 5ல் ஒரு ட்ரேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதில் அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மைண்ட் செட் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு லாஸ் நடந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேர் பண்ணுற லாஸ் வர வரைக்கும் நீங்கள் வந்து பேர் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அது கீழே விடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க மார்க்கெட் விட்டு. டோன்ட் சேஸ் த மார்க்கெட். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக என்னென்னு தெரில உங்களுக்கு, மார்க்கெட் எங்கே போகுதுன்னே தெரில உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பகலில் நிலம் எங்கே இருக்குன்ட்டு ஒரு நடு காட்டில் நின்று தேடிட்டுருக்கிற மாதிரி உங்கள் ஸ்டோரி. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுட்டு மார்க்கெட் அங்கே தான் போகும்னு தெரிஞ்ச அப்புறமா தான் நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர் பிளாக்கை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் வேணும். ஸோ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு மேபி ஒரு 5 days இல்லை ஒரு 1 month, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆகும், அவ்வளோதான். ஸோ அந்த 1 month வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த 1 month பேஷன்ஸாக இருங்க. பேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஒரு கீ டேர்ம்னா பேஷன்ஸ் மட்டும்தான் ட்ரேடிங்கில். எவன் பொறுமையாக இருக்கானோ ட்ரேடிங் வந்து என்ன தரோன்னா பொறுமை இல்லாதவங்கிட்ட இருந்து காசை வாங்கி பொறுமை இருக்கவங்கிட்ட கொடுக்குறது தான் ட்ரேடிங்கே. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அது வந்து மேஜரான ஒரு விஷயம், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நல்லா தெரியும். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் படிங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை த ரிச் டேட் அண்ட் புவர் டேட் அப்படின்னு சொல்லி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிங்க. ஸோ நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் லைஃப். இப்போது ஒரு 5 days வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ வீக்லி ஒரு 2 days ஆர் 3 days லைக் ட்வைஸ் பண்ணாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துக்குங்க. ஸோ விஷுவலைஸ் சக்ஸஸ். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே தான் வந்து ஆர்டர் பிளாக் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், இங்கே தான் வந்து டார்கெட் வைக்க போகிறோம், இங்கே தான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவலைஸ் வந்து உங்கள் மைண்ட்லேயே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துல வந்தால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ I hope this video is good enough to end, and happy new year ahead. Okay guys, have a nice day today. Bye guys.